ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மேச ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதத்தில் சுழற்றி அடிக்கிற மாதிரி பயங்கர சம்பவங்கள் நடக்க போகுது. அந்த சம்பவங்கள் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பங்குனி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய 12வது மாதம். பங்குனி மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. முதல்ல பங்குனி மாதத்துடைய சிறப்புகளையும் நீங்கள் பங்குனி மாதத்தில் பண்ண வேண்டிய சிறப்பு வழிபாடுகளை பற்றி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பங்குனி மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை மேச ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கான தாள்களை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பங்குனி மாத சிறப்புகளும் எப்படி வழிபட்டால் முழு பலன்கள் பெறலாம் அப்படிங்கிற விவரங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதத்தில் கடவுளை வழிபாடு செய்வதன் மூலம் முழு பலனை நாம் பெறுவது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஆக்சுவலி புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையான கருதப்படக்கூடிய ஒரு மாதம் தான் தமிழ் மாதத்தில் கடைசி பங்குனி மாதம் ஆகும். மற்ற எல்லா மாதங்களை போலவே பங்குனி மாதத்துலேயும் அமாவாசை தினம் வரும். ஆக்சுவலி இந்த தினம் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன் கிடைக்கும், மேலும் பங்குனி மாற்றும் அந்த நாட்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக முழு பலனை பெற முடியும் என்பதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதம் நீங்கள் டெய்லியுமே அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து முடித்துடணும். அதுக்கப்புறம் ஆத்தங்கரை அல்லது குளக்கரையில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். அமாவாசை அன்று நீங்கள் திதி தர்ப்பணம் தருவது மிகவும் நன்மை பயக்கும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதியில் தர்ப்பணம் தர இயலாதவங்க நீங்கள் உங்கள் வீட்லேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளியில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். அப்புறம் யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யணும். குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பங்க பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா அந்த அம்மனுடைய அனுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய நீங்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இப்படி சிறப்புமிக்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் பித்ரு சாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெறும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தடை தாமதம் நீங்கும். உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றென்றோ ஏற்படாமல் தடுக்கும். பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்கள்லையுமே நீங்கள் கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு மிக்க பலனை தரும். மேலும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். அதனால் பங்குனி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறத தெரிந்து செயல்படுங்க. இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அதில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் இதெல்லாம் மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. திடீரென பணவரவு, அதிர்ஷ்டம் பெறுவது, இந்த மாதிரிலாம் மேசராசிக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். எதுலலாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே மேஷ ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் தொடங்கிருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு இதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதம் பிறந்துருச்சு. மாதங்களில் அற்புதமான மாதம் பங்குனி மாதம் என்று குறிப்பிடப்படுது. அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரை தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். அதனால் இந்த பங்குனி மாதம் நம்மளுடைய ராசிக்கு ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். அதனால தான் பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இயற்கையாகவே இந்த மாதமானது இருக்குது. இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்கான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம்தான் அமைந்திருக்கிறது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த சிறப்பு மாதத்தில் தான் கொண்டாடப்படுது.
விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமி கொண்டாடப்படுது. வழிபாட்டு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம், தெய்வ மாதம் என்றெல்லாம் இந்த மாதம் அழைக்கப்படுகிறது. பங்குனி மாதம் இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது. ராமர் சீதாதேவியை மணந்த மாதம், இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கக்கூடிய மாதம், ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம், சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம், திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதம். இது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான். இந்த பங்குனி மாதத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாக அமர்ந்திருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் சந்தோஷமானது உண்டாகும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அப்புறம் திடீரென வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகள் போக வேண்டும் என நினைத்த இடங்களுக்கு சென்று வருவீங்க. அதே சமயம் ராசிநாதனாகிய செவ்வாய் 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் திடீர் பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அப்புறம் செவ்வாய் சனி பகவானோடு சேர்றதுனால ஆரோக்கிய அக்கறை செலுத்துவது நல்லது. மேஷ ராசிக்காரங்க இந்த பங்குனியில் அபிராமி அந்தாதி கேட்பது நல்ல பலனை தரும். குறிப்பாக 49, 50, 75வது பாட்டை படிப்பது நல்ல பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு தரும். பிள்ளைகளுடைய விஷயங்களில் கோபத்தாபம் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளிடம் மெயினாக மனவிட்டு பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுப்பது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் முழுமையாக உங்களுக்கு குறையும். அப்புறம் வழக்கு போன்ற விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். தேக ஆரோக்கியத்தில் முதுகு தொடர்பான பிரச்சனைகள், சளி பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள், அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தம், வீடு கட்டுவது போன்றவற்றை நீங்கள் செய்வீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு உகந்ததாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் கூட அற்புதமான ஏற்றத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் மேன்மை காண்பீங்க. எதிர்பார்க்காத இடங்களுக்கு இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த அனைத்து பதட்டங்களில் இருந்து விடுதலையானது அடைவீங்க. பெரிய மகான்களுடைய சந்திப்பு, குருமார்களை சந்திப்பது, தெய்வ காரியத்தில் ஈடுபடுவது, தொழிலில் தள்ளி கொண்டு போட காரியங்கள் செய்து முடிப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. வேலைகளை பிரித்து வழங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சனி மாறுவதனால உடற்பயிற்சி செய்வது நல்லது. இந்த பங்குனியில் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபட்டு வரணும். இது ரெண்டும் செய்கிறது உங்களுக்கு நல்லது. நல்ல விஷயங்களாக உங்களுக்கு தடையே இல்லாமல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு இந்த பங்குனியில் செய்கிறது நல்லது. பெருமாள் வழிபாடு செய்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதனால் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. ஸோ இதுதாங்க மேச ராசிக்காரங்க நீங்கள் பங்குனியில் பெறக்கூடிய பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பங்குனியில் நீங்கள் பெறக்கூடிய இந்த பலன்களை முழுசாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த பங்குனி மாத பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். மேசராசிக்காரங்க அனைவருமே திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் பெறுவதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதற்கேற்ப நீங்கள் நடந்து நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். அதனால தான் நான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கிறத சொல்கிறேன். வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ராசி மேசராசியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தாள்கள் போய் சேரும். உங்களை போல் அவங்களும் இதை பார்த்து பயனடைவாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் ரிஷபராசிக்காரங்களுக்கு பங்குனி மாத சிறப்புகள், அப்புறம் பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.